இப்போ வந்து உங்கள் முன்னோர்கள் வந்தது அகத்திய பெருமான் நல்லதான் வணங்குத நிலையினால் அவங்க வந்திருக்காங்க. உங்கள் ஆள் மனசுக்குள்ளே ஐயா நம்ம சொந்தக்காரங்களாம் அங்கே வராங்க, நம்ம இங்கே வரோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைக்கும் ஆன்மா. அது பிற பேசிக்கிறோம். காட்சிகள் வந்து எல்லாருக்கும் வரத்தான் செய்யும், கனவுகள் வரத்தான் செய்யும். கெட்ட கனவுகள்லாம் கெட்ட கனவுகள் கிடையாது. அதிர்ஷ்டம் வரத மாதிரி கனவுகள்லாம் அது அதிர்ஷ்டமும் கிடையாது. அது பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுன்ட்டார் அகத்திய பெருமான். அது உணர்ந்ததுனால சொல்லுதோம். பயமாக இருக்கும். ஏன் நம்மவே உடம்பை விட்டு நம்ம போன மாதிரியே கூட நினைக்கும். நான் நடக்க செய்து எத்தனை பேர் செத்த மாதிரி கனவு கொண்டிருக்காங்க. அவங்கெல்லாம் நானும் 2-3 தடவை கனவு கொண்டிருக்கேன். அப்போ வந்து ஆன்மா பிரிஞ்சு போகிற மாதிரி பயமாக இருக்கும். சின்ன பிள்ளையில் பயமாக இருக்கும். ஐயோ அவ்வளோதானா அப்படின்னா முழிப்பு தட்டிட்டு நமக்குள்ளே தான் இருப்போம். அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில் பயமாக இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் சரி ரைட்டு, அது பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு அப்படின்னு. இப்போ அந்த இது விரட்டும், சர்ப்பம் விரட்டும், அது விரட்டும், தண்ணி விரட்டும். ஐயா தண்ணி விரட்டக்கூடாதும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எல்லாம் ஒரு நிலை, அவ்வளோதான். எங்கேயோ நடக்கிற காட்சியை நம்ம பார்க்கோம். இந்த இப்போ சொல்லலையா, இப்போ என்ன இன்றைக்கி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் காட்சி பார்க்காங்க. அது எங்கேயோ நிகழக்கூடிய விஷயங்கள் யாருக்கோ தெரியலாம். இந்த வகை சிவமகா வாழை சித்தனை பார்த்துட்டு அது முகம் தெரியல அப்படின்னு அப்படி அகத்திய பெருமான்கிட்ட சொல்லலை. முகம் தெரியல அப்படிங்கிறதுனால அகத்திய பெருமான் சரியாக சொல்லிட்டார். அது பெரிய விஷயம். தவம் அந்த நிலையை வந்து தொங்கு பாறையில் தவம் இருக்கலாம் பெரிய விஷயம். சரி அவ்வளோதானே, வேறு யாரும் தனிப்பட்ட கேள்விகள் கிடையாது. ஓம்